And Tamil Nadu's political battlefield is also heating up as Tamil Nadu's Deputy Chief Minister Udayanidhi Stalin launched a fierce attack, this time taking direct aim at AIADMK Chief E. Palaniswamy and former Minister K.A. Sengottaiyan. Calling Sengottaiyan's move nothing more than a branch change after seeking Amit Shah's permission, Udayanidhi mocks the AIADMK, claiming even to join another party they need BJP's approval. The DMK firestorm doesn't stop there. Minister Senthil Balaji follows up, slamming Sengottaiyan for what he calls a dramatic shift in loyalty. The heat then turns inward within the AIADMK. Party chief EPS lashes out at his former party colleague, accusing Sengottaiyan of betraying the very people who voted for him. Meanwhile, Udayanidhi Stalin fires back again at EPS, calling him a slave to the Home Minister, accusing him of abandoning Dravidian principles and also alleging a race within the AIADMK to please Amit Shah. சில மாதங்களுக்கு முன்பு நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கார்கள் மாறி போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். அவர் வழியில அதே மாதிரி இந்த பகுதியைச் சேர்ந்த மூத்த முன்னாள் அதிமுக அமைச்சர் அவர்கள் ஹரித்வார் போறேன், ஆன்மீக பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்த கையோட அவருடைய பர்மிஷன் வாங்கி அவருடைய ஆலோசனைப்படி இன்னைக்கு இன்னொரு கட்சியில போய் அவர் சேர்ந்துட்டாரு. அதிமுக இருக்கக்கூடிய மூத்த முன்னாள் அமைச்சர்கள் கூட இன்னைக்கு எந்த கட்சியில சேரணும்னு பிஜேபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் சேர்றாங்க. அந்த அளவுக்கு ஹெட் ஆபீஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாம் நாம நினைக்கிற மாதிரி கட்சி மாற்றம் கிடையாது, ஜஸ்ட் பிரான்ச் மாற்றம், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி யார் சொல்லுவார் சொன்னாரு? இதை விட்டுடா. இதுக்கு முன்னாடி யார் சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, 2 நாள் கழிச்சு சொல்லிருக்காரு. அதனால அது அவங்களுடைய கருத்துக்கள். அது அதுக்குள்ள நான் பெருசா போக வேண்டியதில்லை. நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். கோபிச்செட்டிப்பாளையம் நகரமே அதிர்கின்ற அளவுக்கு, குலுகின்ற அளவுக்கு, எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சியளிக்கின்றது. யாரோ கனவு கண்டு கொண்டிருக்கின்றார், அந்த கனவை நொறுக்கிவிட்டீர்கள். இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார், நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்.